இந்த ஸ்ரீசக்கரம் இல்லைன்னா இந்த இத்தனை தேவதைகளுக்கு சக்தியே கிடையாது. ஸ்ரீசக்கர வழிபாடு செஞ்சுட்டாலே எல்லாருக்கும் முக்தி உறுதி. இல்லை ஏதாவது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருக்குது, சீக்கிரமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு எழுதி வைங்க. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம உடம்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் 216 விதமான எலும்புகளுடைய கூட்டு தான் நம்மளுடைய உடம்பு. இந்த உடம்பு எப்படி அமையப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு அடிப்படையாக ஸ்ரீசக்கர யந்திரம் தான் நம்ம உடம்பாக பாவிக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய அங்க அவயங்கள் எல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லியிருக்கு. இப்போ 24 விதமான அர்ச்சகங்கள், அந்த 24 எழுத்துக்கள் உடையது தான் இன்றைக்கி காயத்ரி மந்திரம் சொல்லக்கூடிய ஓம் பூர்புவஸ்வக சக்தவிதுர்வரேண்யம் பர்கோ தேவசிய தீமகி யோயோன்ன பிரசோதயாத் அப்படிங்கிற அந்த எழுத்து 24 எழுத்துக்கள். இந்த 24 எழுத்துக்கள் கொண்டது தான் காயத்ரி மந்திரம். அதுபோல தான் 216 விதமான கோடுகள் கொண்டது தான் இந்த ஸ்ரீசக்கரம். அதில் 43 முக்கோணங்கள் இருக்குது, 9 விதமான ஆபரணங்கள் இருக்குது. 9 விதமான ஆபரணங்களிலும் ஒவ்வொரு விதமான தேவதைகள் அதில் உட்கார்ந்துருக்குறாங்க. இப்போ முன்னாடி பூபுரம் சொல்லி 3 கோடுகள் இருக்குது, அதில் 4 விதமான தலவாசல்கள் இருக்குது. இந்த பூபுரத்தில் 3 விதமான தேவதைகள் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. அப்புறம் 16, 14, 10, 8 இது மாதிரியான தாமரை மலர்கள் மலர்ந்து கொண்டிருக்கிறது. நடுவில் பிந்துவாகிய ஆதிபராசக்தி அமர்ந்திருக்கிறாள். அவளை சுற்றி 3 மும்மூர்த்திகளும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த அம்மா வாராகி அம்மாவும் அதில் முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க. அவள் தளபதியாக உட்காந்துருக்கிறா. இங்கே பூபுரத்துலேயும் அவள் வாசலில் உட்காந்துருக்கிறா. அந்த பிந்துவுக்கு முன்னாடியும் வாசலில் அன்னை வாராகி உட்காந்துருக்கிறாள். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தேவதைகள் எந்த தேவதைகளாக இருந்தாலும் இந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே தான் அடக்கம். எத்தனை விதம் உக்கர தேவதைகளாக இருந்தாலும் சரி, சாத்மிய தேவதைகளாக இருந்தாலும் சரி, எந்த தேவதைகளாக இருந்தாலும் அந்த பெண் தேவதைகள் அத்தனையுமே இந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே தான் அடக்கம். இந்த ஸ்ரீ சக்கரம் இல்லைன்னா இந்த இத்தனை தேவதைகளுக்கு சக்தியே கிடையாது. இதை முதல்ல உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினவர் ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரர் தான் இந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய மகிமையை உலகத்துக்கு காட்டி கொடுத்தார். அவர் தான் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ஸ்ரீசக்கர மகாமேருன்னு சொல்லி உருவாக்கி விட்டார். அதே போல் சிருங்கேரியில் கர்நாடகாவில் ஸ்ரீரங்கேரியில் அந்த ஸ்ரீசக்கரத்தை ஆவகணம் பண்ணியிருக்காரு. சோட்டானிக்கரை, கொடுங்கல்லூர், இது மாதிரி எத்தனையோ இடங்களில் இந்த ஸ்ரீசக்கரம் தாவிக்கப்பட்டது. அதன் மூலமாக உலக மக்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஞானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள். யாரெல்லாம் முக்தி அடையணும்னு வேண்டுறீங்களோ ஸ்ரீசக்கர வழிபாடு செஞ்சிட்டாலே எல்லாருக்கும் முக்தி உறுதி. என்னன்னா எல்லா தேவதைகளும் இதுக்குள்ளே அடக்கம். நீங்கள் ஸ்ரீசக்கரத்தை வணங்கிட்டா எந்த தேவதைகளை மந்திரம் சொல்லலைனாலும் இந்த ஸ்ரீசக்கரத்தில் அத்தனை தேவதைகளுடைய சக்தியும் உள்ளே அடக்கியிருக்கிறதுனால எல்லாமே இதுக்குள்ளே அடங்கிடுது. அப்போ அடங்கும்போது என்னாது? ஸ்ரீம் கிரீம் க்ளீம், அவ்வளோதான். இந்த 3 தான் முப்பெருந்தேவிகள் இணைந்தது தான் இந்த பராசக்தியினுடைய யந்திரம், இந்த ஸ்ரீசக்கர யந்திரம். இந்த ஸ்ரீசக்கர யந்திரங்கள் யார் யார் வீட்டிலெல்லாம் வச்சு வழிபடுறீங்களோ அவங்களாம் சிறப்பாக இருப்பீங்க, நன்மை அடைவீங்க. இந்த ஸ்ரீசக்கரம் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது மட்டுமல்ல, எந்த கோரிக்கையை இங்கே வைத்தாலும் அந்த கோரிக்கை முழுமையாக நிறைவேறும். உடல் வேறு, இந்த ஸ்ரீசக்கரம் வேறு அல்ல, இரண்டும் ஒன்று தான். நம் உடலை வணங்குவதும் இந்த ஸ்ரீசக்கரத்தை வணங்குறது ரெண்டும் ஒன்று தான். தாராளமாக நம்ம ஸ்ரீசக்கரத்தை வழிபாடு பண்ணலாம். இது எப்படி வழிபாடு பண்ணுறது? இப்போ ஸ்ரீசக்கரத்தை சும்மா இப்படி வைக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்? இதுக்கு மேலே ஒரு விளக்கு வைக்கணும். அது மண் விளக்காக இருக்கலாம், அல்லது அஷ்டலட்சுமி விளக்காக இருக்கலாம், அல்லது காமாட்சி விளக்காக இருக்கலாம். இந்த விளக்குக்கு அடியில் இந்த எந்திரத்தை வச்சு இதில் குங்குமங்களை 8 இடத்துலையும் நடுவில் வச்சு 9 இடத்துல வச்சு இந்த ஸ்ரீசக்கரத்தை விளக்கு கடியில் வச்சுட்டு தொடர்ந்து நீங்கள் ஸ்ரீசக்கர மந்திரங்களை சொல்லலாம். அல்லது ஸ்ரீசக்கர நாயகியே நம்ம அப்படின்னு சுருக்கமாக சொல்லிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எந்த கோரிக்கையை வச்சாலும் இந்த விளக்கு இந்த எந்திரத்துக்கு அடியில் இந்த ஒரு பேப்பரில் எழுதி அந்த கோரிக்கையை வச்சுட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் அமாவாசையில் ஆரம்பிச்சிங்கன்னா பௌர்ணமிக்குள்ளேயே இது நிறைவேறிடும். இப்போ திருமணமாகலை,
எழுதி வைங்க. கடன் பட்டுட்ருக்கேன், கடன் சீக்கிரம் அடையணும் அப்படின்னு எழுதி வைங்க. இல்லை ஏதாவது ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்குது, சீக்கிரமாக கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும்னு எழுதி வைங்க. இப்படி எந்த கோரிக்கையை இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு அடியில் நீங்கள் வச்சாலும் வெகு விரைவில் அந்த காரியம் சீக்கிரம் நடந்து நன்மை அடைவீர்கள். இந்த நல்ல செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.